ஐயா, நீங்க பல தடவ சாமியோட சன்னதி வீட்ல தங்கியிருக்கீங்க. அப்போ இரவு நேரங்கள்ல பக்தர்கள் வந்து அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ட பத்தி உங்க புக்ல படிச்சிருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாமி பகல் பணி, அதாவது பகலில் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் அருள் பாலித்தது இல்லாமல் வெளிநாட்டு பக்தர்கள் வந்து வருவாங்க. பகலில் அவங்க வந்தாங்கன்னா நம்ம நாட்டு பக்தர்களை வந்து சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும், இல்லாட்டா அவங்கள சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நம்ம நாட்டு மக்களை பூரா பகல் நேரத்துலையும் இரவு 10 மணிக்கு மேலே வந்து வெளிநாட்டு பக்தர்களையும் சாமி வர சொல்லுவார். பகலில் பூரா நம்ம நாட்டு பக்தர்கள் எல்லாம் வருவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து சாமி ஒவ்வொருத்தரையாக விசாரிப்பார், சாமி சில விஷயங்களை சொல்லுவார். ஏதாவது ஒரு ஞானிகளை பற்றி உள்ள சரித்திரமோ இல்லைன்னா குருவினுடைய முக்கியத்துவத்தை பற்றியோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வருவார். எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு அனுப்பிச்சிடுவார். ராத்திரி 10 மணி ஆகிடும். 10 மணிக்கு மேலே என்ன செய்வார், சாமி வந்து வராண்டாவில் வந்து உட்காந்துடுவார். வராண்டாவில் ஒரு சின்ன லைட் தான் எரியும், அது மின்னுக்கு மின்னுக்கு தான் எழுதிட்டு இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டுடைய வெளிச்சம் மட்டும் உள்ளே வரும். அப்போ நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. நான் ஒரு 15 நாள் அங்கே இருந்தேன். 15 நாள் 1 மாதம் அப்போ இருக்கும்போது நான் வந்து இந்த 15 நாள் இரவு 15 நாளே இருந்தேன், பகல் 15 நாளே இருந்தேன் நான். ஸோ இந்த 15 நாள் வந்து இருக்கும்போது, ராத்திரி 15 நாள் சாமி கூட உட்காந்துருக்கும்போது நிறைய டிவோட்டிஸ், எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ், வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்தாங்கன்னா எல்லாருமே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சிலவங்க சீரட் பிடிப்பாங்க, சிலவங்க கஞ்சா பிடிப்பாங்க, சிலவங்க பீடி பிடிப்பாங்க, சிலவங்க என்னென்னமோ பிடிப்பாங்க, சிலவங்க அமைதியாக தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாமி அங்கே அமைதியாக உட்காந்துருப்பார். ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஆனால் அங்கே வந்து ஒரு சாலிட் டிவினிட்டி இருக்கும். அங்கே அப்படி கையில் தொட்டலாம் அந்த டிவினிட்டி. அப்படி ஒரு டிவினிட்டி, அப்படி ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை வந்து யூ கேன் ஃபீல் இட், யூ கேன் ரியலைஸ் இட், அண்ட் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட்டுங்கிறது தெரியும். நீங்களும் தெய்வ சுரூபமாகவே இப்போ தெரியும். சாமியினுடைய அந்த ஜோதி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாருமே அதில் லைட் இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது இரவு முழுதும். 10, 11, 12 ஊடால வந்து பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தங்க வந்து சாமிக்கு பீடியோ ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. சாமி அதை விசிறி நீட்டி வாங்கிக்குவார். வாங்கிட்டு அதை பீடியோ சிகரெட்டோ அதை வச்சு பற்ற வச்சுக்குவார். எனக்கு ஒன்று நீட்டுவாங்க, நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறனால நீட்டுவாங்க. நான் சாமி பார்ப்பேன், சாமி அப்படிம்பார். உடனே எடுத்து நானும் பற்ற வச்சுக்குவேன். பற்ற வச்சுட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். பேச்சுக்களே இருக்காது, ஒரு திடமான மௌனம் இருக்கும். அங்கே எண்ணங்களும் இருக்காது, ஆசைகள் இருக்காது, தனக்கு ஒரு ரூபம் இருக்குது, தனக்கு ஒரு சரீரம் இருக்குங்கிற உணர்வு கூட இருக்காது. காலையில் 5 மணி ஆகிடும், எல்லாமே ஒவ்வொருத்தராக கலைஞ்சி போக சொல்லுவார் சாமி. அது சொல்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். சாமி ஏஞ்சி நின்று தன்னுடைய சால்வையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு, லெட் அஸ் ஆல் டிஸ்பர்ஸ் அப்படிம்பார். எல்லாரும் கலைஞ்சி போகலாம்பார். ஒன்று எல்லாரும் மௌனமாக கலைஞ்சி போயிடுவாங்க, அவ்வளோதான். மௌனியாக அன்னைக்கு ராத்திரி இது வந்து தொடர்ந்து நடந்தது. ஆனால் கடைசி காலகட்டத்தில் 2-3 ஃபாரினர்ஸ் வந்து சில தவறான செயல்கள்னால இதை வந்து நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு சாமிக்கு. ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபட்டாங்க. அதனால் சுவாமி இந்த ராத்திரி செஷனே நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இன்னொன்று என்னென்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்த மாதிரி ஞானிகளை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சதி வேலையே நடந்துக்கிட்டு இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்தது, ஒரு வதந்தி வந்தது. வதந்தியா உண்மையாக தெரியாது. அதனால் சாமி மாதிரி உள்ள மாஸ்டர்ஸை அவமானப்படுத்தணும், திட்டம் போட்டு அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிலவங்கள்லாம் தவறான செயல்களில் ஈடுபட்டாங்கங்கிறதுனால சாமி அந்த இதையே செஷனை அப்படியே நிப்பாட்டினார். ஐயா, இந்த இரவு நேரம் முழுவதும் மௌனம். அப்போ அந்த மௌனத்துல நீங்களுமே பார்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த தூக்கம்ன்ற ஒரு இதுவே தெரியாதுங்களா அப்போ வந்துட்டு? ஏன்னா பகல்லையும் சாமிகிட்ட வந்திருப்பீங்க, இரவுலயும் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருந்தால் தானே உங்களுக்கு தூக்கம்னு ஒன்று வர்றது. நீங்கள் தான் இல்லையே. நீங்கள் அந்த மௌனத்தில் கரைஞ்சிடுறீங்களே, அந்த அமைதியில் கரைஞ்சி போயிடுறீங்களே. நீங்கங்கிற ஒரு சொரூபமே அங்கே இல்லையே. எண்ணங்கள் இல்லை, ஆசைகள் இல்லை, தேவைகள் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீங்களும் இல்லையே. நீங்கன்னு ஒரு 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 வடிவம் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ஒரு களைப்போ, ஒரு சோர்வோ, இல்லாட்டா உற்சாகமோ, இல்லாட்டா ஒரு தூக்கமோ ஏதோ ஒன்று தேவை. நீங்கள் இருந்தால் தானே அதெல்லாம். நீங்கள் தான் அங்கே இல்லையே.
அந்த மௌனத்தில் கரைஞ்சிடுறீங்களே, அந்த தெய்வீகத்தில் சொன்னேனே, திடமான தெய்வீகத்தை அங்கே நீங்கள் தொட்டு பார்க்கலாங்கிற மாதிரி உள்ள தெய்வீகத்தில் நீங்கள் கரைஞ்சி அங்கே உட்காந்துருக்கும் போது உங்களுடைய அடையாளங்கள்லாம் பறிக்கப்பட்ட பிறகு அங்கே எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு எப்படின்னா தூக்கம்னா என்னன்னே தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே, அங்கே தூக்கமே கிடையாதே. நீங்கள் அந்த தூக்கத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்கள் சரீரத்துக்கு எந்த விதமான ஒரு டயர்ட்னஸும் வராது. காலை மடித்து வச்சுருந்து ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் கால் வலியே உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா உங்கள் சரீரமாகவே நீங்கள் அப்போ இருக்க மாட்டீங்க. அப்போ தூக்கத்தை பற்றி எப்படி உங்களுக்கு கேள்வியே வரும்? கேள்வி வராது. அங்கே வந்து தெய்வீகம் மட்டும் இருந்தது. அந்த தெய்வீகமும் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த ஞானி சுவாமி அவர்கிட்ட ரேடியேட் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் எல்லாருக்குமே ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சது, ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. நாட் only ஃபார் த மைண்ட், சோல், பட் ஆல்சோ ஃபார் த பாடி அண்ட் கான்சியஸ் லெவல்.